எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. Once more, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அப்பா, விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல, ஊழியத்தில் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, குடும்பத்தில் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, மகனுடைய காரியத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, பிசினஸ்ல அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. அப்பா சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. என்னோட சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஓ ராமலலரா, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. போதிக்கிற ஆவியானவர், எங்களை நடத்துகிற ஆவியானவர், எங்களுடைய அனுபவத்தை பார்க்கிறோம், நினைவை பார்க்கிறோம், எங்களுடைய ஏஜை பார்க்கிறோம், எங்களை அழகாய் நடத்துகிறவர். நாங்கள் நம்பின மனிதர்கள், உறவுகள், யாரை பார்க்கிறோம், எங்களை அழகாய் நடத்துகிறவர். எங்க தாயை பார்க்கிறோம், தந்தையை பார்க்கிறோம், எங்களை அழகா நடத்துகிறவர். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அந்த வலைய வலது பக்கமாய் போடுன்னு சொன்னது போல என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எத்தனையோ ஆலோசனையை கேட்டு டாடி நாங்க ஒரு மாதிரி நாங்க போயிட்டோம். எங்க வாழ்க்கை இனி அந்த குழியிலிருந்து, அந்த இழப்பிலிருந்து, அந்த கடல்ல இருந்து, அந்த கண்ணீரின் பாதையிலிருந்து நாங்க வரணும்னா நாங்க ஒன்னே ஒண்ணுதான், உதவியை இப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இல்ல டாடி, மேல நாங்க நோக்கி பார்க்கிறோம், மேல நாங்க நோக்கி பார்க்கிறோம். எங்க ஊழியத்துக்கு தேவையான உதவி, எங்க குடும்பத்துக்கு தேவையான உதவி, எங்க பொருளாதாரத்துக்கு தேவையான உதவி உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பாய் மாறும், செழிப்பு காடாய் மாறும்.
எங்களுடைய பலவீனத்துல நாங்க என்ன செய்யணும் தெரியாம நாங்க இயலாமையிலையும் அறியாமையிலையும் வழிகளையும் துன்பத்திலையும் இருக்கும்போது ஓ ஆவியானவர் எங்களுக்காக வந்து எங்களோடு இருந்து ஜெபம் செய்கிறவராய், உதவி செய்கிறவராய், வழி காட்டுகிறவராய், தேற்றுகிறவராய், ஆற்றுகிறவராய் இருக்கிற ஒரு நல்ல நண்பனை எப்பொழுது எங்க கூடயே இருக்கிற, எங்களுக்குள்ள இருக்கிற, எங்க மேல இருக்கிற, எங்களை சூழ்ந்து இருக்கிற, நாங்க போற இடத்துல இருக்கிற, நாங்க வர இடத்துல இருக்கிற அந்த ஆவியானவரை வரவேற்கிறோம். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சில டைம் நாங்க என்ன செய்யணும் தெரியாம செஞ்சு நாங்க தப்பு பண்ணிடுறோம் டாடி. ஆனாலும் மனிதர்கள் நாங்க பண்ண தப்பை தான் பார்க்குறாங்க, ஊழியத்தில் நாங்க பண்ண தப்பை தான் பார்க்குறாங்க, நாங்க தப்பா சொன்ன ப்ராஃபஸி தான் பார்க்குறாங்க டாடி. நாங்க வாழ்க்கையில நாங்க பண்ண தப்பையும் குறைவு தான் மனிதர்கள் பார்க்குறாங்க. ஆனா நீரோ குறைவுகள் அல்ல, குறைவுகள் மத்தியில எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நிறைவா இருந்தாலும், அந்த ஒரு நிறைவா இருந்தாலும் அதை காண்கிறவர். ஆகாரை கண்ட கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆகாரை கண்ட கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒதுக்கப்பட்ட தாவீதை கண்ட கண்கள் என் மேல், சபை மேல், குடும்பத்தின் மேல் நோக்கமாய் பாசமாயிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்பா என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கற்று தருகிற ஆவியானவர், கற்று தருகிறவர், ஒண்ணுமே தெரியல, கற்று தருகிறவர். அந்த பிசினஸ்ல என்ன செய்யணும்னு கற்று தருகிறவர், அந்த குடும்பத்துல என்ன செய்யணும்னு கற்று தருகிறவர், பிள்ளைகளை எப்படி நடத்தணும் தெரியல கற்று தருகிறவர், ஊழியத்தில் அடுத்தது என்ன செய்யணும், என்ன போகணும், என்ன செய்யணும், எனக்கு யாரையும் தெரியாது, கற்று தருகிற ஆவியானவர். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. லபலரா செட்டேலரே. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அந்த குழியில போய் நாங்க விழாதபடிக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும்,
கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மையை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும். எஸ் டாடி, அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தோடு பார்க்கிற, அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தோடு பார்க்கிற. எஸ், அந்த உடைந்த உள்ளங்கள் அந்த நேரத்தில் ஒன்று சேரட்டும் அப்பா. ஓ எஸ் டாடி, அப்பாவுடைய அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இது வரைக்கும் எது வேணாலும் நடந்திருக்கலாம் வாழ்க்கையில, எல்லாத்தையும் அப்படியே மறக்கிற ஒரு அன்பையும் பிரசனத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுகிற இயேசுவின் நாமத்தினால். இதுவரைக்கும் நடந்த உறவுகள்ல நடந்த, இதுவரைக்கும் நடந்த குடும்பத்தில் நடந்த, இதுவரைக்கும் ஊழியத்தில் நடந்த, இதுவரைக்கும் உன்னோட பிசினஸ்ல நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உன் இருதயத்தை விட்டு உன் சிந்தையை விட்டு இந்த நேரத்துல பாடும் போதே அது மறைந்து போகட்டும். கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. கற்று தாங்கப்பா, கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. சில இடத்துல நாங்க பலவீனமா இருக்கிறோம் தான் டாடி, ஆனா சில 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 ஆமா சில பலவீனங்களும் எங்கள் மத்தியில் இருக்கு டாடி. ஆனா அந்த பலவீனத்திலையும் நீர் பலமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ யாலமா சாந்தரே புரோ ஷரலவா ஓர் யாலரா தாரா மலராசே. உங்களுக்குள்ள என்ன கவலையா இருக்கட்டும், இந்த நேரத்துல என்ன உங்களுக்குள்ள ஒரு துக்கமா பாரமா எது வேணாலும் இருக்கட்டும், ஜஸ்ட் இந்த நேரத்துல ஓபன் பண்ணி உங்க இருதயத்தை அப்படியே ஓபன் பண்ணி, உங்களுக்கு எங்க வலிக்குதோ உறவுகளை வலிக்குதுன்னா அந்த இடம் ஊழியமா, பிஸ்னஸா, பொருளாதாரமா, கணவன் மனைவி உறவா, பிள்ளைங்களும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவுகளில் இருக்கிற வழியா, எந்த வழியா இருந்தாலும் ஸ்பெஷலா இன்னைக்கு நான் பார்க்கிறேன் உறவுகள் மூலியமா வந்த வழிகள் அப்பாவுடைய அன்பின் பிரசனத்துல மறைகிறது மறைகிறது மறைகிறது. கணவன் மனைவி அந்த உறவுல இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற உறவுல இருக்கிற, சபையில உறவுல இருக்கிற எல்லா உறவுகளும் இருக்கிற அந்த கசப்பு தன்மையும் வழிகளும் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு உள்ள கரத்தினால் மறைகிறது. ஒரு புது ரசத்தை அப்படியே வார்த்து விடுங்க டாடி, வார்த்து விடுங்க, வார்த்து விடுங்க, அப்படியே மறையற்று. ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் சொன்னது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொன்னவர். எஸ் டாட். ஓ லர பலர பலரா. கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. அடே இருதயம் ஹீலாகட்டும். கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே. என்னுடைய பழைய ஊழியத்தின் அனுபவத்துல
ஆமாம், ஊழியம் ப்ளஸ் குடும்பம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸ் ஊழியத்துக்கு அப்பா நான் அழைக்கும் போதே ஒவ்வொரு வருஷமும் உனக்கு 10 வருஷம் மாதிரி இருக்கும்னார். 50 வருஷத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அனுபவத்தை அவனுக்கு 5 வருஷத்தில் கொடுப்பேன்னார். சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கு அதோடைய டெப்த் எனக்கு புரியாமல் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் நுழையும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஊழியத்தில் குடும்பத்தோட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நுழையும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஆமாம் நான் நம்பினவர்கள் நான் நேசித்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் போது, ஆமாம் அந்த டைம் ரொம்ப ஒரு வலியோடு பெயினோடு ஊழியத்தில் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு கசப்போடு இருந்த நாட்களில் அவனே ஒன்று செஞ்சது அதுதான், அப்பா எனக்கு உதவுங்க டேடி, அப்பா எனக்கு உதவுங்கப்பா, இதிலிருந்து நான் மேலே வரணும், ஆமாம் இதில் நான் ஹீல் ஆகணும். ஆமாம், கோலியாத் வேணாலும் பெருசாக இருக்கலாம், ஆனால் தாவீதினுடைய தேவன் அதை காட்டிலும் ரொம்ப பெரியவராக இருக்கிறீர். எங்கள் தேவைகள் ரொம்ப பெருசாக தெரியலாம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறவர், நாங்கள் அல்ல எங்களுக்குள் இருக்கிறவர் அதை காட்டிலும் ரொம்ப பெரியவர். 5 அப்பம் 2 மீன் எங்கள் கையில் இருக்கும்போது தான்ப்பா டாடி அது சின்னது, ஆனால் அதே 5 அப்பம் 2 மீன் உங்கள் கையில் கொடுத்துட்டா அது ரொம்ப பெருசு. எங்களுடைய தேவைகளை காட்டிலும் அது ரொம்ப பெருசு. ஓ யலமலரஸ்யாந்தரே, அப்படியே இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. எங்கேயோ அது அப்படியே ஆமாம் மனுஷங்கள்ட்ட சொல்ல முடியலன்னா, ஆமாம் அது சொல்லக்கூடாத ஒரு விஷயமா இருந்தா அப்பா கிட்ட அது அப்படியே திறங்க, அப்பாட்ட கிட்ட அப்படியே திறங்க. ஓ கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. இப்போ ஒன்று சொல்றாரு, ஆமா நீ ஓப்பன் பண்ணி நீ சமாதானம் ஆகும்போது அவங்கள நீ மன்னிக்கல, உன்னை நீயே மன்னிக்கிற. ஆமா, பழைய அனுபவத்திலிருந்து நீ அந்த 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 ஒரு பழைய திருமண வாழ்க்கை, பழைய அந்த கசப்பு, பழைய காரியத்திலிருந்து நீ எப்ப விடுதலை ஆகுறியோ அதுதான் உன்னை நியூ சீசனுக்குள்ள கொண்டுட்டு போகும். நியூ சீசனுக்குள்ள உன்னை கொண்டுட்டு போகும். அன்எக்ஸ்பெக்டட் நியூ சீசன், அன்எக்ஸ்பெக்டட் சீசன் சேஞ்சுக்குள்ள நீ உள்ள நுழையிறதுக்கான திறவுகோலே பழைய காரியத்திலிருந்து நீ விடுதலை ஆகிறது தான். பழையவைகள் ஒளிந்தன, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் இருதயம், சிந்தை, நினைவு, பேச்சு, மூச்சு, ஊழியம், பிளேஸ், அபிஷேகம் எல்லாம் புதிதாயின. இந்த நேரம் பழையவைகளை விட்டுட்டு அதை மன்னிச்சுட்டு மறக்கிற ஒரு நேரம். நீ எப்போ அதை மன்னிக்கிறியோ மறக்கிறியோ உனக்குள்ள அந்த காரியத்தில் எப்போ ஒரு சமாதானம் உனக்குள்ள வருதோ நீ புரிஞ்சுக்கோ, நான் புதிய சீசனுக்குள்ள காலை வச்சிட்டேன். அவன் ஹார்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியான. என்னால முடியல, ஆனா உங்களால முடியும் சொல்லி கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரைய மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல டாடி. மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. இதுல இருந்து எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆனா எழும்ப முடியல. ஊழியத்துல இன்னும் வல்லமையா என்னையும் சேர்த்து பயன்படணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. இந்த நேரத்துல கற்று தாரும் ஆவியானவரே, கற்று தாரும் ஆவியானவரே, கற்று தாரும் ஆவியானவரே, கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, யாலமா யாலயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. உண்மையா எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இந்த பாட்டை விட்டு போக முடியல பாருங்களேன். ஓரா ஷே கேலே ப்ரோ கோட்டோ. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பார்த்துக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கைக்கு ஊழியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு 1000 பேர்ட்டு ஆலோசனை கேட்குற இடத்துல நான் இருந்தேன். ஒண்ணுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்பா சொல்றாரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒன்னதான் அப்பா அழைக்கிறாரு, ஒன்னதான் லீடரா அழைக்கிறார், ஒன்னதான் உன்னை லீடராகவே அழைக்கிறார். என்ன பண்ணணும்னு தெரியல, ஒன்னதான் அப்பா அழைக்கிறார், லீடரா ஒன்னதான் அழைக்கிறார். பாருங்க, ஊழியத்துல வந்து கொஞ்ச நாட்கள் பார்த்தோம்னா குடும்பம் வர ஆரம்பிக்கிறாங்க ஆலோசனை கேட்க. நான் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஒரு குடும்பம் வந்து எங்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆவியானவர் கொடுத்த அந்த கிருபை வார்த்தையை சொல்லிட்டு நான் போய் கண்ணீரோட அப்பா கிட்ட போனேன். ஏன்னா ஒரு நாட்கள் என்னை மதிக்காம போனாங்க நிறைய குடும்பம். ஒரு டைம் சேஞ்ச் ஆனிச்சு. ஆவியானவர் அப்படியே அந்த பிரசன்ஸ்ல இருக்கும்போது என்ன பல குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற மாதிரி மாத்திட்டார். இன்னைக்கு உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் மாறுது. ரொம்ப சேத்துல கடக்கிற மாதிரி இருக்கிற ஒன்ன பார்த்து அப்பா சொல்றாரு, கண்மனையில வைக்கிற நேரம் இது. சும்மா சாதாரண இடத்துலலாம் இல்ல, சேத்துல சகதியில யாருமே பார்க்கல, குனிஞ்சு கூட பார்க்கல, அந்த மாதிரி கண்டு கொள்ள முடியாத இடத்துல எந்த மனுஷனும் வந்தாலும் சொல்யூஷன் தர முடியாத இடத்துல, எந்த மனுஷன் வந்தாலும் சொல்யூஷன் தர முடியாத இடத்துல, எஸ், அந்த கடன், அந்த பிசினஸ், அந்த காரியம், எந்த மனுஷன் வந்தாலும், எந்த ராஜாக்கள் வந்தாலும் நீ இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர முடியாது. அப்படிப்பட்ட சேத்துல இருக்கிற, ஆழத்துல இருக்கிற ஒன்ன இன்னைக்கு அப்பா குனிஞ்சி கைய பிடிச்சு தூக்கி கண்மலை மேல அன்எக்ஸ்பெக்டட் நீ நினைக்கிற சேத்துல இருந்து என்ன பாலை ஊத்தி கழுவுனா போதும் நீ சொல்லி நீ நினைக்கிற. அப்பா சொல்றாரு, உன்னை சேத்துல இருந்து தூக்கி கழுவுறது மட்டும் இல்ல, அன்எக்ஸ்பெக்டடா உன்னை கொண்டுட்டு போய் மவுண்டெயின்ல வைக்கிறாரு. அழுகையின் பள்ளத்தாக்குல இருந்து உன்னை தூக்கி அந்த ஆனந்த களிப்புங்கிற ஒரு மலை மேல உன்னை வைக்கிறார். ஒரு ஆனந்த மலை மேல, ஒரு சந்தோஷமான ஒரு மலை மேல, மலை மேல இருக்கிற பட்டணம் போல உன்னை இப்போ ஒரு ஷிஃப்ட், ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் உன் குடும்பத்துல, உன் ஊழியத்துல, கணவன் மனைவி உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஒரு ஷிஃப்ட், ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே
என்னாலும் சித்தம் புல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உணர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும்